திருச்சி மேலப்புதூர் புனித ஜான்பால் பல்சமய உரையாடல் மன்றம் நடத்திய அண்ணல் காந்தி பிறந்தநாள் பல்சமய நல்லுறவு கூடுகை நடைபெற்றது. நம் இந்திய மண்ணில் சமய நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் உன்னத பணியில் தனது இன்னுயிரையே ஈகம் செய்த தேசத்தந்தை அண்ணல் காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு திருச்சி புனித ஜான்பால் பல்சமய உரையாடல் மன்றத்தின் சார்பில் இன்று 2/10/2024 காலை புத்தூர் காந்தி அஸ்தி மண்டபத்தில் பல்சமய நல்லுறவு கூடுகை நடைபெற்றது. இந்து, இஸ்லாமிய, கிறிஸ்தவ, சீக்கிய சமய பெரியோர்களும் பொதுமக்களும் பங்கேற்று சிறப்பித்தார்கள். இந்நிகழ்ச்சியில் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி மேயர் மு. அன்பழகன், அருள் சகோதரி ஜெனிஃபர், சுவாமி பிரம்மச்சாரி வீரச்சந்திரன், மௌலவி க. அஹ்மத் முஹியத்தீன் ஃபைஜி, அருள் பணி முனைவர் வே. ராஜா மான்சிங், அருள்பணி சே. பாஸ்கரன், மறைதிரு ம. ஜான்சன், முனைவர் அச்சர் சிங், அரிமா நாகப்பா லட்சுமணன், பேராசிரியர் சு. கௌசியார் சுல்தானா, பிரம்மகுமாரி சகோதரி தேவகி, திருமிகு திருக்குறள் சு. முருகானந்தம் ஆகியோர் பங்கேற்றார்கள். கண்டோன்மென்ட் சேவா சங்கம் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவியர், புத்தூர் வ. புனித பாத்திமா அன்னை ஆலய பாடகர் குழுவினர், திருச்சி அஸ்ஸலாம் இஸ்லாமி கல்லூரி மாணவர்கள் பிரார்த்தனை பாடல்கள் பாடினர். இந்நிகழ்ச்சியில் கத்தோலிக்க திருவை, தென்னிந்திய திருவை, தமிழ் சுவிசேஷ லூத்திரன் திருவை, பிரம்மகுமாரிகள் இயக்கம், வாகிச பக்த ஜன சபை, சமரச சுத்த சன்மார்க்க சங்கம், தமிழ் இலக்கிய ஆய்வு பண்ணை, திருக்குறள் பேரவை, திருச்சிராப்பள்ளி தமிழழிசை சங்கம், ஜமா அத்தே இஸ்லாமி ஹிந்த் சாலிடாரிட்டி இளைஞர் அமைப்பு, இந்திய மாணவர் இஸ்லாமிய அமைப்பு ஆகிய அமைப்புகளும் பங்கேற்றன. மேலும் இந்நிகழ்வில் ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த் திருச்சி மாவட்ட மக்கள் தொடர்பு செயலாளர் நவாஸ்கான், முனைவர் உமர் பாருக், SIO தலைவர் அஜீஸ் மற்றும் சுல்தான் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் அருள்பணி முனைவர் க. சார்லஸ், இயக்குனர் மற்றும் ஆலோசனை குழுவினர், ஜான்பால் பல்சமய உரையாடல் மன்றம் நன்றி தெரிவித்தனர். திருச்சிராப்பள்ளியில் இருந்து நிருபர் எல். பாபுவின் அறிக்கை. காந்தியடிகளின் அஸ்தி மண்டபத்தில் கூடியிருப்பது மிகவும் பொருத்தமான ஒன்று. சரியான இடத்தில் சரியான பணிக்காக சரியான நேரத்தில் சரியான அருட்தந்தையர்கள் உரையாடுவதன் மூலமாகவும் நாம் எதற்காக வேண்டி பாடுபடுகிறோம் என்ற அந்த உண்மையான நோக்கத்தை அவருடைய உள்ளத்தில் நாம் புரிய வைக்கின்ற பொழுது எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு கொடூரமான எண்ணம் கொண்டவராக இருந்தாலும் சரி, இறைவன் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலேயும் இரக்க குணத்தை வைத்திருக்கின்றார். அந்த இரக்க குணம் உண்மையிலேயே நமக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும் என்ற அந்த மிகப்பெரிய ஒரு கண்ணோட்டத்தில் அகிம்சையின் அடிப்படையிலே இந்த நாட்டில் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தந்தார்கள். அவர்களை பிறந்த நாளாகிய இன்று நாம் அவைகள் எல்லாம் நினைவு கூறுகின்றோம். அந்த காந்தியடிகள் இந்த நாடு சுதந்திரம் பெற்றதற்கு பின்னால் அவர்கள் ஒன்றை சொல்லி காட்டினார்கள். நான் எப்பொழுது இந்த நாடு